சின்ன சின்ன சிட்டுக்களா சிங்கார ரோஜா முட்டுக்களா துள்ளி துள்ளி ஓடி வாங்க டோரா பூச்சி கதையை கேட்டிடவே ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு டோரா அண்ட் புஜி அட்வென்ச்சர். புதிய எபிசோட்க்கு உங்களை வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய பேட்ச், புதிய புதிர்கள், புதிய கேம்ஸ். இன்றைய பேட்ச் ஓபன் செய்யும் நேரம் இது. எங்கே குழந்தைகளே, ஓபன் என்று சொல்லுங்கள். இந்த பேட்ஜை அடைய நாங்கள் அட்வென்ச்சர் ட்ரிப் செல்ல உள்ளோம். நீங்களும் தயாரா? நாம் செல்லும் வழியில் பல நண்பர்கள் இருப்பார்கள், பல கேள்விகள் இருக்கும். தயாரா குழந்தைகளே? பேட்ஜுக்கான பாதையை யார் எமக்கு சொல்லித் தருவது? மேப். ஆமாம், மேப்பு தான் நமக்கான பாதையை தேடித் தர வேண்டும். எங்கே குழந்தைகளே? மேப் மேப் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். மேப் 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 மேப். புதிய பேட்ஜ் கண்டு பிடிக்க வேண்டிய பாதை இதோ. தனி முதல் டைனோசர், இரண்டாவது சூனியக்காரி, மூன்றாவது மாயக்கதவு. எங்கே மறக்காமல் டோரா புஜியிடம் பொய் சொல்வீர்களா? முதலில் டைனோசர், இரண்டாவது சூனியக்காரி, மூன்றாவது மாயக்கதவு. நன்றி குழந்தைகளே, எங்கள் பயணத்தை ஆரம்பிப்போமா? நாங்கள் வந்துவிட்டோம். இந்த இரண்டு பாதைகளில் எந்த பாதையில் சென்றால் டைனோசார்களை அடைய முடியும்? வாவ், அங்கே பார் புஜ்ஜி டைனோசார்களை. காலம் நிலைத்து நிற்கும் பழங்கால நிழல்கள் விளையாடும் நிலத்தில் டைனோசர்கள் ஆதிக்கம் செலுத்தும் அதிசய உலகம் உள்ளது. பிரகாசமான வண்ணங்கள் மற்றும் கண்களிடமும் அவை வரலாற்றுக்கு முந்தைய நிலத்தில் சுற்றி திரிகின்றன. உள்காட்டும் உலகில் சாகசம் நெருங்கிவிட்டது. காட்டும் வெளிச்சத்தில் டைனோசர்கள் சத்தமாக கர்ஜனை செய்து பறக்கும் மிகவும் காட்டு மற்றும் சுதந்திரமான உலகில் அவர்கள் வரலாற்றின் ஆட்சியாளர்கள். அவர்கள் வரலாற்றின் ஆட்சியாளர்கள். வலிமை மிக்க டீரெக்ஸிலிருந்து அதன் பயங்கரமான கர்ஜனையுடன் மென்மையான பிராண்டோசரஸுக்கு எப்போதும் மறைந்து. வணக்கம் நண்பர்களே, என்ன இந்த பக்கம்? வணக்கம் டைனோசர். எங்களுக்கு பேட்ஜ் கண்டுபிடிக்கும் பயணத்தில் சூனியக்காரியை உங்களால் கண்டுபிடித்து தர முடியுமா? முடியும். என் கேள்விக்கு பதில் அளித்தால் உங்களுக்கான வழி கிடைக்கும். நான் கேட்கும் விடுகதைகள் எந்த மிருகங்களுக்கானது என்று சொல்லுங்கள்.
குழந்தைகளே, டைனோசார் கேட்கும் விடுகதைகளுக்கான விடைகளை கண்டுபிடிப்பீர்களா? நான் சாம்பல் நிறத்தில் இருப்பேன். எனக்கு சுளகு போன்ற காதுகள் உண்டு. நான் மிகவும் பெரியவன். நான் யார்? யானை. நான் காட்டின் ராஜா. எனக்கு மாமிசங்கள் என்றால் பிடிக்கும். நான் கம்பீரமானவன். நான் யார்? சிங்கம். நான் நன்றியுள்ளவன். நான் குறைப்பேன். எல்லோரும் என்னை வீட்டில் வளர்ப்பார்கள். நான் யார்? நாய். நான் கடலில் வாழ்வேன். என்னை கண்டால் மற்ற மீன்களும் பயப்படும். எனக்கு கூரிய பற்கள் உண்டு. நான் யார்? சுறா. நான் காற்றில் பறப்பேன். ஆகாயத்தில் மிக உயரத்தில் பறக்க முடியும். நான் கம்பீரமானவன். நான் யார்? கழுகு. அருமை நண்பர்களே, அனைத்தையும் கண்டுபிடித்து விட்டீர்கள். சரியாக சொல்லிவிட்டீர்கள். என் மேல் ஏறி கொள்ளுங்கள். நாங்கள் செல்லலாம். செல்லும் வழியில் நான் சூனியக்காரியைப் பற்றி சொல்கின்றேன். கேளுங்கள். ஒரு வசதியான சிறிய குடிசை மரத்தின் விழுந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சூனியக்காரி வாழ்கிறார். ஆனால் அவளுடைய இதயம் நன்றாக இருக்கிறது. அவளது கொப்பரை குமிழியுடன் அவள் துடைப்பம் அவள் பக்கத்தில். அவள் ஒரு நட்பு மந்திரவாதி. யாரை நீங்கள் நம்பலாம்? சூனியக்காரி. 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 அவள் காட்டும் நகரத்தின் நட்பு சூனியக்காரி. சுற்றிலும் சிரிப்பும் மந்திரமும் பரவியது. நன்றி டைனோசர் அவர்களே. குழந்தைகளே, நாம் சூனியக்காரி இருக்கும் இடத்தை நெருங்கிவிட்டோம். உங்களுக்கு சூனியக்காரி இருக்கும் இடத்தை அடையாளம் காண முடிகிறதா? ஆம், அதோ சூனியக்காரி விடு. வணக்கம். வணக்கம் குழந்தைகளே. என்னை பார்க்க வந்த நோக்கம் என்ன? எங்களுக்கு பேட்ஜ் காண மந்திரம் வேண்டும். அப்படியா? அப்படியென்றால் என்னுடன் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுகின்றீர்களா? சரி சூனியக்காரி அவர்களே, இந்த படத்தில் உள்ள மீன்கள் எத்தனை என்று கணக்கிட முடியுமா? இந்த படத்தில் விதவிதமான மீன்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கணக்கிடுவோமா? இரண்டு ஜெலிஃபிஷ், 5 கடல் குதிரை, 11 சின்ன மீன், திமிங்கிலம் 1, 3 ஆமை, 4 டால்பின். சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள். உங்களுக்கான மந்திரம் இதோ. இயல்வது கரவேல். இந்த மந்திரத்தை போய் சொல்லுங்கள் குழந்தைகளே. வணக்கம் குழந்தைகளே. பேட்ச் வேண்டும் என்றால் மந்திரத்தை சொல்லுங்கள்.
இயல்வது கரவேல். அருமையாக சொன்னீர்கள். உங்கள் பேட்ச் இதோ. டோரா, நாம் எங்களது பேட்சை நண்பர்களின் உதவியுடன் எடுத்துவிட்டோம். நன்றி நண்பர்களே, எங்களுக்கு உதவியதற்கு. நாளைக்கு இன்னும் ஒரு அருமையான எபிசோடில் உங்களை சந்திக்கின்றோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.